ஹாய் ஆல், வெல்கம் டு தர்ஷா ஹென்னா வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட கிளாஸ் பார்த்திங்கன்னா கிரிட்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி சிங்கிள் லைன் பார்த்துருந்தோம். இப்போ வந்து டபுள் லைன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டபுள் லைனில் பார்த்திங்கன்னா கிராஸாகவும் போடலாம், ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். இப்போ போடுறது கிராஸ் டபுள் லைன்ஸ். ஓகேவா? அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். இப்போ கிராஸை யூஸ் பண்ணி என்னென்ன டிசைன்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி சிங்கிளில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னென்ன எலமெண்ட்ஸ் பார்த்தோமோ அதே தான் வந்து இதுலேயும் வந்து மேக்ஸிமம் பார்ப்போம். டாட்ஸ் வைக்கிறது அண்டு வைன்ஸு ஹம்ஸு அந்த மாதிரி தான் இதுலேயும் பார்ப்போம். இதில் என்ன எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் அப்படின்னா, டபுள் லைனில் வந்துட்டு போல்டு பண்ணுவோம். இப்போ டபுள் லைன்ஸ் போடுறோன்னா அந்த லைனை வந்து உள்ளே வந்து போல்டு பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக்ஸில் படிச்சிருக்கோம்ல, போல்டு லைன் சொல்லிவிட்டு அப்படியே டார்க் பண்ணுறது, அதை வந்து இதில் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து டாட்ஸ் வைக்கிறது, 4 கார்னர்ஸ்லேயும் வந்து டாட்ஸ் வைக்கிறது ஃபஸ்ட்டு மெத்தடு. இதுலேயும் வந்து நான் உங்களுக்கு வெறும் என்னென்ன பண்ணுறோங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறேன். நீங்கள் தான் வந்து டிசைன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெறும் நம்ம சிங்கிள் லைனில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதே மாதிரி எந்த டிசைனும் இல்லாமல் ஜஸ்ட்டு வெறும் லைன் மட்டும் டபுள் லைன் போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 2வது பாக்ஸில் பார்த்திங்கன்னா டாட்ஸ், அந்த கார்னர்ஸ் 4 கார்னர்ஸும் வந்து டாட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸை போட்டுட்டு இப்போ வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் சென்டராக வந்து லைன்ஸ் போடுறோம். ஓகேங்களா? இது வந்து 2 டைப்பாக போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிராஸில் வந்து டபுள் லைன்ஸ் போட்டோம்ல, அந்த மாதிரி கிராஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நடுவில் போடலாம். அடுத்து இன்னொரு மாடல் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து டபுள் லைன்ஸ் போட்டுட்டு அதுலேயும் அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக வந்து லைன் போடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்திங்கன்னா அந்த டாட்ஸ் மட்டும் வச்சோமா கார்னரில், அடுத்தது பார்த்திங்கன்னா லைன்ஸை மட்டும் போட்டுட்டு கார்னரில் டாட்ஸ் வைக்காமல் அந்த மீட்டப் இருக்குல்ல, அந்த எக்ஸ் மாதிரி வர அந்த இடத்துல மட்டும் ஒரு டாட் வைக்கிறது ஒரு மெத்தடு. இது 3 மெத்தட் ஆச்சு. வெறும் லைனு, தென் வந்து அந்த எக்ஸ் மாதிரி வரதில் ஒரு டாட்டு, தென் வந்து 4 கார்னரில் வைக்கிறது ஒரு மெத்தடு, தென் வந்து வைன்ஸ். ஓகேவா? இது 4 ஆச்சு அந்த நார்மல் பாக்ஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் லைன்ஸ் போட்டுட்டு நடுவில் அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு நடுவில் கிராஸ் லைன் போட்டுட்டு அந்த ப்ளஸ் சிம்பிள் மீட் ஆகிற இடத்துல சென்டரில் வந்து டாட் வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி லைன்ஸ் போடணும். ட்ரையாங்கிளாக வந்துட்டு சுற்றி வந்து அந்த ஷேப்பு போடணும் எல்லா பாக்ஸ்லேயும். ஓகேவா? இது ஒரு மெத்தடு. இப்போ அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா சேம் தான். நான் வந்து திரும்பி இந்த கிராஸ் லைனே போட்டுட்டேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனாக போட்டு இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ட்ரையாங்கிள் லைன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து போடணும். ஸ்ட்ரைட் லைனாக வந்து டபுள் லைன் வந்து போட்டுட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நடுவில் அந்த ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ஒரு லைனை போட்டுட்டு தென் வந்து டாட்ஸ் வைக்கணும். அந்த மீட்டப் ஆகுது இல்லை ப்ளஸ் மாதிரி, அந்த மீட்டப் ஆகிற இடத்துல டாட்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி இருக்கிற அந்த கேப்ஸ் எல்லாமே ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஃபில் பண்ணணும். நான் வந்து இதில் கிராஸே போட்டுட்டேன். நீங்கள் கிராஸ் போடாதீங்க, ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஆல்ரெடி ஸ்ட்ரைட் லைன்லாம் வந்து நம்ம சிங்கிள் கிரிட்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே போடுங்க. மொத்தம் வந்து கிரிட்ஸில் பார்த்திங்கன்னா 20 பாக்ஸஸ் வரும். 20 பாக்ஸஸும் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். நான் போடுற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸிலும் 4 டிசைன் 5 டிசைன் போடக்கூடாது. நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி 3 மெத்தடு. நார்மலாக லைன்ஸ் மட்டும் போடுறது, அடுத்து போல்டு பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வந்து போல்டு பண்ணாமல் போட்டிருந்தோம். இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா
2 லைன்ஸையும் வந்துட்டு போல்ட் பண்ண போகிறோம். போல்ட் பண்ணிவிட்டு தென் வந்து அந்த ட்ரையாங்கிள் லைன்ஸ் வந்து போட போகிறோம். அந்த டிசைனில் நான் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து கிராஸாக போடணும், இது வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிராஸாக போடுறது அந்த மெத்தடில் போட்டு, இதுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக போட்டு லைன்ஸை போல்டு பண்ணிவிட்டு, அந்த மீட்டப் ஆகிற இடத்துல சென்டர் லைனில் ஒரு டாட் வச்சுட்டு சுற்றி இருக்கிற கேப்ஸை வந்து ட்ரையாங்கிள் லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்டோம்ல இந்த ட்ரையாங்கிள் லைன்ஸ் போல்ட் பண்ணுறது, இதே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும்னா, வெறும் போல்டு மட்டும் போட்டு சென்டரில் டாட் மட்டும் வச்சு ஒரு மாடல் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ட்ரையாங்கிள் போடுறது ஒரு மாடல். எல்லாத்துலேயுமே பேசிக் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து அப்படியே போடணும். அதாவது நம்ம வந்து சிங்கிள் கிரிட்டில் போட்டிருப்போம்ல, வெறும் லைன் மட்டும் ஒரு பாக்ஸை வந்து போட்டிருப்போம். அந்த மாதிரி இப்போ டபுள் கிரிட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா, டபுள் லைன்ஸ் போட்டு கிரிட்ஸ் போடுறது மட்டும் ஒரு பாக்ஸில் போட்ட மாதிரி, அடுத்து டபுள் லைன் போட்டு அந்த போல்டு பண்ணுறது மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சென்டரில் டாட் வைக்கிறது ஒரு மாடல், அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரையாங்கிள் போடுறது ஒரு மாடல். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சிங்கிள் கிரிட்ஸில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி சென்டரில் வந்து அந்த டைமண்ட் மாதிரி வர மாதிரி நம்ம 4 லீஃப் ஹாஃப் லீஃப் ஷேப் மட்டும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தடு பார்த்திங்கன்னா, லைன்ஸ் ஃபுல்லாத்தையும் போல்டு பண்ணிவிட்டு உள்ளே மட்டும் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி கண்டினியூவாக வர மாதிரி போடணும். ஓகேவா? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்டிக் டிசைனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனோடையும் முக்கால்வாசி அந்த எண்டில் வந்து லைன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஒரு லைன் ஹரிசாண்டல்னால் ஒரு லைன் வெர்டிக்கல், அந்த மாதிரி ஒவ்வொரு லைனோட எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே போட்டால் தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட் டபுள் லைன்ஸ் போடுறேன். ஓகேவா? இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மெத்தடில் சொல்லியிருந்தேன், கிராஸுக்கு பதிலாக ஸ்ட்ரைட் போடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் வந்து போடலாம். ஸ்ட்ரைட்டாக போட்டு இதுலேயும் நீங்கள் வந்து 4 கார்னர்ஸ்க்கு டாட்ஸ் வைக்கலாம். நம்ம கிராஸில் டாட்ஸ் வச்ச மாதிரி இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதில் வந்து இப்போ டாட்ஸ் வைக்க போகிறோம். அடுத்த மெத்தட் பார்க்கலாம். கிராஸ் லைன்ஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரே பாக்ஸில் 4-5 டிசைன் சொல்கிறேன்னா அது எந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கிறதையும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். டவுட்ஸ் இருந்தால் போய் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு உள்ளே மட்டும் ஒரு லைன் இந்த மாதிரி போல்ட் பண்ணி விட்டுட்டு 4 லைன்ஸ் வந்து சென்டராக வந்து பிரித்து 4 லைன் ஒவ்வொரு லைனுக்கும் சென்டர் எடுத்து 4 லைன் போட்டோம்னா இது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுருங்க. அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா லைன்ஸ் போட்டு லைன்ஸை ஃபஸ்ட்டு போல்ட் பண்ணி விட்டுறணும். அந்த மெத்தடில் வந்து போல்டு பண்ணாமல் உள்ள சென்டரை மட்டும் ஃபில் பண்ணணும். இது வந்து சுற்றி வந்து லைன்ஸை வந்து போல்டு பண்ணி விட்டுட்டு டிசைன் போட போகிறோம். போல்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம சிங்கிள் லைனில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி 5 பெட்டல் ஃப்ளவர்ஸ் வர மாதிரி டாட்டட் சர்க்கிள் போட்டுட்டு சுற்றி வந்து ப்ரெஸ் பண்ணி வைன்ஸ் போடுறேன். 5 லீஃப் பெட்டல்ஸ் வர மாதிரி வந்து போட போகிறோம். இது ஒரு டிசைன். ஓகேங்களா? அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த 4 கார்னர்ஸ்லேயும் வந்து லைன்ஸ் மட்டும் போடலாம். இல்லைன்னா நம்ம வந்து
டாட் வச்சு லைன் இழுக்கலாம். அது மாதிரி 2 மெத்தடும் பண்ணிக்கலாம். வெறும் லைனாக வந்து போடலாம். இப்போ நான் வந்து டாட் வச்சு லைன் இழுத்துருக்கேன். ஓகேவா? டாட் வச்சு லைன் இழுத்துக்கலாம். மறுபடியும் ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் போடுறேன். ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுட்டு லீஃப் ஷேப் மாதிரி அந்த 4 கார்னர்ஸும் வந்து போட போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி பண்ணணும்னா சென்டர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நடுவில் சென்டர் எடுத்து இந்த சென்டரில் வந்து எல்லாமே மீட்டப் ஆகிற மாதிரி வந்து போடணும். இப்போ இந்த லீஃபும் வந்து டச் ஆகுதில்ல, அந்த மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி லீஃபும் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து போடுங்க. கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்து அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்து அந்த லீஃப் வந்து கரெக்டாக வர மாதிரி. இந்த மாதிரி இது ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு விட்டுட்டு சென்டரில் வந்து போல்டு பண்ணுங்கள். ஒவ்வொரு லைன்ஸையும் போல்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் போல்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கசகசன்னு ஆன மாதிரி இருக்கும். ஸோ வந்து டிசைனை போட்டுட்டு போல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் லைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த பெட்டல்ஸ் போட்டோம்ல, அதில் உள்ள ஒரு லைன்ஸ் கொடுத்துருங்க. எம்டியாக இருக்குது, அதனால் உள்ள ஒரு லைன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் ஹம்ஸ் போடுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி சிங்கிளில் வந்து ஹம்ஸ் பார்த்துருப்போம். ஹம்ஸு வைன்ஸ் எல்லாம் தான் வந்து லைன்ஸாக பார்த்துருப்போம். இப்போ வந்து நான் ஹம்ஸ் போடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து அந்த டைமண்ட் ஷேப் போட்டிருந்துருப்போம்ல சிங்கிளில், அதே மாதிரி இப்போ இது வந்து சிங்கிள் லைன்லேனா நம்ம வந்து மேலேயும் சைட்லேயும் மட்டும் போட்டிருப்போம். இது டபுள் லைனுங்கிறதுனால 2 பக்கமுமே போடணும். 4 பக்கமும் வந்து இருக்கணும் ஹம்ஸு. ஓகேவா? நம்ம சிங்கிள் லைனில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சைடு தான் போட்டிருப்போம். இது வந்து நம்ம டபுள் சைடுமே போட்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் டபுள் சைடு போட்டுக்கோங்க. டபுள் சைடு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இதை வந்து ஃபில் பண்ணுங்கள், அந்த டைமண்ட் ஷேப் போடுறது. ஓகேங்களா? அந்த மாதிரி டபுள் லைன்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் போடுறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் கிரிட்லேயே வந்துட்டு அவுட்டரில் ஃபில் பண்ணுறது ஒரு மெத்தடு, சென்டரில் ஃபில் பண்ணுறது ஒரு மெத்தட்னு பார்த்துருப்போம். ஸோ வந்து அவுட்டரில் ஃபில் பண்ணி ஒரு பாக்ஸை வந்து ஃபில் பண்ணி முடிச்சுருங்க. அடுத்து சென்டரில் மட்டும் ஃபில் பண்ணி ஒரு பாக்ஸை வந்து 2வது டைப்பாக வந்து முடிச்சுருங்க. இதுதான் வந்து கடைசி பாக்ஸு. நான் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 3-4 டிசைன் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதே மாதிரி பாக்ஸ் போட்டு அந்த ஒரே பாக்ஸில் 3 டிசைன் போடக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போடணும். ஸோ பார்த்து ஃபுல்லாக வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக என்ன சொல்கிறேங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு புதுசாக வீடியோ பார்க்குறவங்க பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சிங்கிள் கிரிட்ஸில் பார்த்துருப்போம். அந்த செக்குடு பாக்ஸ் மாதிரி செஸ் போர்ட் மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்து ஃபில் பண்ணுறது வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று ஒரு லைன் விட்டு இன்னொரு லைன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த விட்ட லைனில் வந்து நடுவில் வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். எந்த லைன் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்த லைனில் வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? அது ஒரு மெத்தடு.
இந்த மாதிரி செஸ் போர்ட் பேட்டர்னில் மட்டும் வந்து போடுறது ஒரு மெத்தடாக ஃபில் பண்ணிவிட்டு, அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட்ஸ் வச்சு செஸ் போர்ட் மெத்தடில் ஃபில் பண்ணுறது ஒரு மெத்தடு. அடுத்தது வந்து இதே மாதிரி ஒரு லைன் வந்து போல்டாகவும் இன்னொரு லைன் வந்து ஜஸ்ட்டு ஷேடு மட்டும் கொடுக்க போகிறேன். ஷேடு மட்டும் கொடுத்து இது ஒரு டைப், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப்பில் 2 மெத்தடு. இந்த மாதிரி செஸ் போர்ட் டைப்பில் ஒரு லைன் ஃபில் பண்ணி ஒரு லைனில் டாட்ஸ் வைக்கிறது ஒரு மெத்தடு. அடுத்து ஒரு லைனை ஃபில் பண்ணி ஒரு லைனில் ஷேட் பண்ணுறது ஒரு மெத்தடு, ஓகேவா? நீங்கள் சிங்கிள் லைன்ஸ் வந்து தெளிவாக வந்து போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லைன்ஸில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வராது. டவுட்ஸ் இருக்கவங்க எனக்கு வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்குதுங்கிறது நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் மட்டும் போடுறது ஒரு பேட்டர்ன், டாட் வைக்கிறது ஒரு பேட்டர்ன், கார்னர் டாட்ஸ் வைக்கிறது ஒரு பேட்டர்ன், தென் வைன்ஸ் போடுறது ஒரு பேட்டர்ன், ஓகேவா? 4 பேட்டர்ன். அடுத்ததில் இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு டபுள் லைன் மட்டும் போடுறது ஒரு பேட்டர்ன், அதுக்கப்புறம் சென்டரில் டாட் வைக்கிறது ஒரு பேட்டர்ன், தென் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் போடுறது ஒரு பேட்டர்ன். அடுத்தது இந்த ஃப்ளவர் வந்து 7th பேட்டர்ன், ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஹம்ஸில் வந்து இன்னரில் ஒரு பேட்டர்ன், அவுட்டரில் ஒரு பேட்டர்ன். ஸோ மொத்தம் 9 ஆச்சு, ஓகேவா? அடுத்தது இந்த செக்குடு பாக்ஸில் 2 பேட்டர்ன் இருக்குது. டாட்ஸ் வைக்கிறது ஒரு பேட்டர்ன், ஷேட் பண்ணுறது ஒரு பேட்டர்ன், மொத்தம் 11 ஆச்சு. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷேப் 12, தென் இந்த லைன்ஸ் போடுறது 13, தென் இந்த மாதிரி பெட்டல்ஸ் போடுறது 14, ஓகேவா? ஸ்ட்ரைட் லைனில் வந்து 15. நான் அதில் வந்து ஒவ்வொன்றிலையும் எதுக்கு வந்து அந்த போல்டு லைன் பண்ணுறோம், உள்ளே போல்டு பண்ணுறோம், எது பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் மட்டும் நீங்கள் வந்து கிராஸுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதில் வந்து டாட்ஸ் வைக்கிறது ஒரு பேட்டர்னாகவும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போடுறது ஒரு பேட்டர்னாகவும் வந்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா? மொத்தம் 20 பேட்டர்ன்ஸ் போடணும் இதில், ஓகேங்களா? டவுட்ஸ் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க கேளுங்க, நான் சொல்கிறேன்.